கிறிஸும் ரகசிய நிலா ஏணியும். கிறிஸ்க்கு 7 வயசு. அவனுக்கு ஏதாவது கட்டி பார்க்கணும்னு ரொம்ப பிடிக்கும். கட்டுகளால உயரமான கோபுரங்கள் கட்டுவா. காட்போட்ல ராக்கெட் செய்வா. பழைய சீரியல் பெட்டியால கூட ஒரு கடற்கொள்ளையர் கப்பல் செய்திருந்தான். ஒவ்வொரு இரவும் தூங்க போறதுக்கு முன் கிறிஸ் தன் அறை ஜன்னல் வழியா நிலாவை பார்த்து கொண்டே இருப்பான். அதை ஏறி போக முடிஞ்ச மாதிரி இருக்கே என்று மெதுவாக சொன்னான். ஒரு காற்று வீசிய மாலை ஜன்னலில் மெதுவாக டப் 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 என்று சத்தம் கேட்டது. ஜன்னலுக்கு வெளியே அவன் வயசுக்கு சமமான ஒரு பையன் நின்றிருந்தான். வெள்ளி நிற காலணியும் மின்னும் நீல தொப்பியும் அணிந்திருந்தான். என் பெயர் மிதுன் என்றான். நான் நிலா ஏணிகள் கட்டுவேன். கிறிஸ் ஆச்சரியமாக கண் சிமிட்டினான். நிலா ஏணியா? மிதுன் சிரித்துக்கொண்டு ஒரு சிறிய வெள்ளி கருவி பெட்டியை திறந்தான். அதற்குள் நில ஒளியால் செய்யப்பட்ட மின்னும் ஏணி படிகள் இருந்தன. என்னோட சேர்ந்து உதவுவாயா என்று கேட்டான். கிறிஸ் மகிழ்ச்சியாக தலையசைத்தான். இருவரும் அந்த ஒளிரும் படிகளை வானத்தில் வைத்தார்கள். ஒவ்வொரு படியும் மேலே மேலே மிதந்து சென்று நேராக நிலாவை தொட்டது. இருவரும் அந்த ஏணியில் ஏறினார்கள். மேலே சென்றதும் வெள்ளி நிற தோட்டம் ஒன்று இருந்தது. மின்னும் பூக்கள், துள்ளும் தூசி, சிறிய கிறிஸ்டல் வீடுகள் எல்லாம் அற்புதமாக இருந்தது. அங்கே வெள்ளை தாடியுடனும் அன்பான கண்களுடனும் ஒரு முதியவரை சந்தித்தார்கள். வரவேற்கிறேன் குட்டி கட்டிடக் கலைஞர்களே என்றார். ஆர்வமுள்ள குழந்தைகள் கனவு காணும்போது நிலா இன்னும் பிரகாசமாக ஒளிரும். அவர் கிறிஸ்க்கு ஒரு தங்க நிற திருகை கொடுத்தார். இது உன் மிக முக்கியமான கண்டுபிடிப்புக்காக. நான் என்ன செய்யணும் என்று கிறிஸ் கேட்டான். முதியவர் புன்னகைத்தார். மற்றவர்களுக்கு உதவும் ஒன்றை உருவாக்கு. சிறிது நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. கிறிஸ் நிலா ஏணியில் இறங்கி வந்து அந்த தங்க திருகை தனது சட்டை பையில் வைத்துக் கொண்டான். அடுத்த நாள் அவன் தங்கை திக்ஷா அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய பொம்மை பெட்டி உடைந்து விட்டது. கிறிஸ் கார்போர்ட், ஒட்டுப்பட்டி, அந்த தங்க திருகு இவையெல்லாம் பயன்படுத்தி சக்கரங்களும் நட்சத்திர ஓவியங்களும் கொண்ட அழகான புதிய பொம்மை பெட்டி ஒன்றை செய்தான். திக்ஷா மகிழ்ச்சியுடன் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். அன்று இரவு கிறிஸ் மீண்டும் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். நிலா முன்பை விட இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஜன்னல் கண்ணாடியில் 4 வெள்ளி வார்த்தைகள் தோன்றின. சிறந்த கட்டிடக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவுவார்கள். கிறிஸ் புன்னகைத்தான். தங்கத் திருகை தன் படுக்கை அருகில் வைத்தான். அடுத்த அற்புதமான கண்டுபிடிப்பை பற்றி கனவு கண்டபடி அமைதியாக தூங்கிவிட்டான்.